காலையில டிஃபனுக்கு வந்து எப்பவுமே ஒரே மாரி இட்லி, தோசைன்னு செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இத செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்ப இந்த அரிசிய வந்து 4, 5 தடவ நல்லா கழுவிட்டு, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். நான் காலையில டிஃபன் செய்யறதுக்கு நைட்டே வந்து அரிசிய வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்ப வந்து அரிசி வந்து இது மாரி நல்லா ஊறி வந்துட்டுது. இப்ப தண்ணி எல்லாம் நம்ம வடிகட்டிரலாம். தண்ணி வடிகட்டி தூர ஊத்திராதீங்க. அது இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு வேணும். இப்ப தண்ணிய வடிகட்டிட்டு, அரிசிய மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். 1 கப்பு நம்ம அரிசி எடுத்தோம் பார்த்தீங்களா? அதே கப்புல 1/2 கப்பு வந்து வடிச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு தான் வடிச்ச சாதம் இருக்கணும்னு கிடையாது. ஃப்ரிட்ஜில சாதம் இருந்தா அத கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு வந்து சாதம் இதில சேர்த்துடலாம். 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் வேணும். தேங்காய் துருவல வந்து 1/4 கப்பு வந்து நம்ம இப்ப சேர்த்து அரைச்சிரலாம். 1/4 கப்பு வந்து தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப வந்து இதில உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துரலாம். உப்பையும் சேர்த்துட்டு, நம்ம ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அரிசி ஊற வச்ச தண்ணி. அந்த தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. நெறைய தண்ணி ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாரி இருக்கணும். தோசை மாவ விட கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த மாரி இருக்கட்டும் மாவு. இப்ப இதில வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்த வந்து மெல்லிசா வெட்டி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா, நீங்க வந்து பெரிய வெங்காயம் 1 வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம தேங்காய் துருவல் வந்து பாதி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அத இதில சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இத மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப வந்து இத நம்ம தோசை கல்லுல இல்ல, ஆப்ப சட்டியில தான் சுட போறோம். தோசை கல்லையும் சுட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஆப்ப சட்டியில தான் சுட போறேன். அது வந்து கல்ல நல்லா சூடாக்கிட்டு, லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு 1 கரண்டி மாவ ஊத்திட்டு, அந்த கரண்டிய வச்சு லைட்டா இது மாரி தேய்ச்சு விட்டுருங்க. ரொம்ப தேய்க்கணும் கிடையாது. லைட்டா தேய்ச்சு விட்டுட்டு, மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு பக்கம் வெந்தா போதும். இப்ப வெந்துட்டுது. இத எடுத்துறலாம். இது வந்து சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சட்னி அது மாரி சிக்கன் கறி, சாம்பார் இது கூடலாம் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல புது ரெசிபியோட பார்க்கலாம்.